ஹலோ மக்களே! இன்னைக்கு ஒரு சூப்பரான சட்னி பார்க்கலாமா? உங்கள் பசங்க டெய்லியும் ஒரே சட்னியான்னு கேட்குறாங்கன்னா, இந்த சட்னியை செஞ்சு கொடுங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நெல்லிக்காய் சட்னி தான் வந்து பார்க்க போகிறோம். குழந்தைங்க நெல்லிக்காயை எப்படி கொடுத்தாலும் சாப்பிட மாட்றாங்கன்னா, இந்த மாதிரி ஒரு சட்னியாக வந்து செஞ்சு கொடுங்க. நீங்களா சொல்கிற வரைக்கும் இந்த நெல்லிக்காய் இருக்குன்னு அவங்க கண்டே பிடிக்க மாட்டாங்க. இட்லி, தோசைக்கு மட்டும் இல்லை, சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்குமே இந்த நெல்லிக்காய் சட்னி ரொம்ப வந்து டேஸ்ட்டாக இருக்குங்க. இன்றைக்கி நான் 3 நெல்லிக்காய் வந்து எடுத்திருக்கேன். நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி விதைகள் எடுத்துகிட்டு நீல வாக்கில் கட் பண்ணியே வச்சுக்கோங்க. நெல்லிக்காயை சாப்பிட்டுட்டு வர்றதுனால நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. குழந்தைங்களுக்கு அவங்களுக்கு தெரியாமல் இந்த மாதிரி உணவில் வந்து அவங்களுக்கு கொடுத்துருங்க. ஒரு வானலில் 1 ஸ்பூன் எண்ணெய் வந்து சேர்த்துருக்கேன். நல்லெண்ணெய் இருந்தால் நல்லெண்ணெய் வந்து சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா நீங்கள் சமையலுக்கு யூஸ் பண்ணுற எந்த எண்ணெய் வேணால் நீங்கள் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு வந்து சேர்த்துருக்கேன். இது ரெண்டுத்தையுமே நல்லா மீடியம் ஃப்ளேமில் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். நல்லா பொன்னிறமாக இது வந்து மாறணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் ரோஸ்ட் பண்ணுறப்ப தான் நல்லா வந்து வறுபட்டிருக்கும். இல்லைன்னா உங்களுக்கு வந்து கலர் வந்துடும், உள்ளே வறுபட்டிருக்காது. சட்னியோட டேஸ்ட் வந்து அவ்வளோ நல்லா இருக்காது. இது கூடவே காரத்துக்கு நான் இப்போ வந்து காஞ்ச மிளகா வந்து யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த நெல்லிக்காய் கலர்லேயே உங்களுக்கு இந்த சட்னி வேணும்னு நினச்சிங்கன்னா பச்சை மிளகா வந்து சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாயை விட நீங்கள் காஞ்ச மிளகா சேர்க்குறப்ப தான் டேஸ்ட் இன்னுமே வந்து நல்லாயிருக்கும். இதெல்லாத்தையுமே சேர்த்துட்டு நான் சொன்ன மாதிரி மீடியம் ஃப்ளேமில் ஒரு 2 நிமிஷம் ரோஸ்ட் பண்ணிங்கன்னா நல்லா வறுபட்டுரும். வீடியோவில் பார்க்குறப்பே உங்களுக்கு நல்லா தெரியும், அது கோல்டன் ப்ரௌனாக சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு 5 பல் பூண்டு வந்து சேர்த்துக்கோங்க. பூண்டு கொஞ்சம் கம்மியாகவே இருக்கலாம், ஜாஸ்தியாக பூண்டு வந்து சேர்க்காதீங்க. அடுத்ததாக நம்ம நெல்லிக்காய்களை வந்து சேர்த்துக்க போகிறோம். நெல்லிக்காய் சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் வதக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் மொத்தமாகவே வதங்கினா போதும். நம்மளோட நெல்லிக்காய் நல்லா வந்து வதங்கியிருக்கும். உங்களுக்கு ஒரு வேளை பூண்டோட வாசனை வந்து பிடிக்காதுன்னு நினச்சிங்கன்னா, ஆரம்பத்திலே எண்ணெயிலே பூண்டை வந்து வதக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பூண்டு இருக்கிறதே வந்து தெரியாது. இப்போ நம்மளோட நெல்லிக்காய் ஓரளவுக்கு நல்லா வதங்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் கருவேப்பிலை இலைகள் வந்து சேர்த்துக்க போகிறோம். ரொம்ப அதிகமான கருவேப்பிலை இலைகள் வேண்டாம். ஒரு 5லேருந்து 6 கருவேப்பிலை இலைகள் சேர்த்தா போதும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், உங்களுக்கு வந்து பச்சை கலரில் வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பச்சை மிளகா வந்து சேர்த்துக்கோங்க. காஞ்ச மிளகா சேர்க்க தேவையில்ல. நெல்லிக்காய் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிவிடுங்க. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக புளி வந்து வச்சுக்க போகிறோம். ரொம்ப ஜாஸ்தியான புளி வந்து வேண்டாம். ஏன்னா நெல்லிக்காயிலே ஓரளவுக்கு புளிப்பு இருக்குன்றதுனால ரொம்ப அதிகமாக புளி வந்து வச்சிடாதீங்க. ரொம்ப ரொம்ப கம்மியான அளவு புளி வந்து வச்சுக்கலாம். இந்த சட்னிக்கு தேவையான உப்பு இதெல்லாமே சேர்த்து நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறமா தண்ணி சேர்க்க தேவையில்ல. வேணும்னு நினச்சா ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் வந்து தண்ணி வந்து சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். தாளிப்புக்கு கடுகு, உளுத்தம் பருப்பு, கொஞ்சமாக சீரகம், கூடவே வந்து மஞ்சள் தூள், பெருங்காயம் இது எல்லாமே சேர்த்து நான் வந்து தாளிச்சிருக்கேன். கருவேப்பிலை இலைகளுமே வந்து சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நம்மளுடைய சட்னியில் கலந்து விட்டுட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே வந்து டேஸ்ட் சூப்பராக இருக்கும். தேங்க்யூ.